இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சோஷியல் சயின்ஸு. இதில் மொத்தமாக என்னென்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சிலபஸில் இருக்க 8ஆம் மக்களின் புரட்சி, 10ஆம் வகுப்பில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தின் நிகழ்ந்து தொடக்க கால கலை புரட்சி. இப்போ ஃபஸ்ட்டு இது 2 மட்டும் பார்த்துருவோம். 8ல் மக்களின் புரட்சி. தமிழ்நாட்டில் முதன்முதலாக ஆங்கிலேயர் எதிர்த்தவர் யாருன்னா புலித்தேவர். மதுரையின் முதல் நாயக்க மன்னர் விஸ்வநாத நாயக்கர் 1529. தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா விஸ்வநாத நாயக்கர். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது? 72. கிழக்கு பாளையங்கள் எந்த நாயக்கர் மன்னர் கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா கட்டபொம்மன். மேற்கு பாளையங்கள் இருந்த மறவர்கள் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தாங்க? புலித்தேவரோட கட்டுப்பாட்டில் தான் ஆட்சி செஞ்சாங்க. இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டில் முன்னோடியாக இருந்தவர் யாருன்னா புலித்தேவர். புலித்தேவர் எந்த பாளையத்தின் பாளையக்காரர்? நெற்கட்டும் செவல் திருநெல்வேலி. இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போரிட்டு அவரை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் புலித்தேவர் தான். வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த பாளையத்தை ஆண்டு வந்தார்? பாஞ்சாலங்குறிச்சி. வீரபாண்டிய கட்டபொம்மன்னா பாஞ்சாலங்குறிச்சி ஞாபகம் வந்துக்கணும். வீரபாண்டிய கட்டபொம்மனை வரி கட்ட சொன்ன கலெக்டர் ராமநாதபுரம் கலெக்டர் காலின் ஜாக்சன். வீரபாண்டிய கட்டபொம்மனின் அமைச்சர் சிவசுப்பிரமணியம். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பாளையக்காரர்களை ஒன்றிணைத்து தென்னிந்திய கிளர்ச்சியர்களின் கூட்டமைப்பு என்ற அமைப்பை தொடங்கியவர் மருது பாண்டியர்கள். திருச்சிராப்பள்ளி அறிக்கை என்ற பிரகடனத்தை வெளியிட்ட அவர்கள் யாருன்னா மருது சகோதரர்கள். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே போர் நடைபெற்ற இடம் கல்லர்பட்டி. வீரபாண்டிய கட்டபொம்மனை கைது செய்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தவர் யார் அப்படின்னா புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமான். வீரபாண்டிய கட்டபொம்மனை எதிர்த்து போரிட்ட ஆங்கிலேயர் யாருன்னா வானர்மேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1799 கயத்தாறு என்னும் இடத்தில். அடுத்தது வேலு நாச்சியார் பற்றி இந்த 8th ஸ்டாண்டர்டில் இருக்கும். அவர் யாருன்னா சிவகங்கையின் ராணி. வேலு நாச்சியாரின் படை தளபதி யாருன்னா குயிலி. இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய பெண் அரசு யாருன்னா வேலு நாச்சியார் தான். தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுபவர் வேலு நாச்சியார். தமிழர்களால் வீரமங்கை என்றும் அழைக்கப்படுகிறார். சிவகங்கை சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா வேலு நாச்சியார் தான். சின்னமருது. மருது சகோதரர்களின் தலைநகரம் எதுனா சிறுவயல். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்று அழைக்கப்பட்ட சுதந்திர பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டதுன்னா மருது சகோதரர்கள். மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் திருப்பத்தூர் கோட்டை, ராமநாதபுரம். வேல் சிலவரசர் தீவு என்று அழைக்கப்பட்ட தீவு மலாயாவின் பினாங்கு தீவு. தீரன் சின்னமலை எங்கே பிறந்தார்னா சென்னிமலைக்கு அருகில் உள்ள மேலப்பாளையம். கொங்கு நாடு என்பது சேலம், கோயம்புத்தூர், கரூர் மற்றும் திண்டுக்கல்லை குறிக்கும். தமிழ்நாட்டில் கொரில்லா போர் முறையில் ஆங்கில படைகளை தோற்கடித்த மன்னர் தீரன் சின்னமலை. எங்கு தூக்கிலிடப்பட்டார்னா சங்ககிரி கோட்டையில் 1805 இவர் தூக்கிலிடப்பட்டார். 1803 சென்னை மாகாண கவர்னராக இருந்தவர் வில்லியம் பெண்டிங். 1806ஆம் ஆண்டு வேலூர் கழகத்திற்கு உடனடி காரணமாக இருந்த இது எதுனா அக்னியூ தலைப்பாகை. வேலூர் கழகத்தை அடக்கியவர் கர்னல் கில்லஸ்பி. 1806 நடந்த வேலூர் கழகத்தை 1857 நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என்று வர்ணித்தவர் வி.டி. சவர்கார். 1857ஆம் ஆண்டு நடைபெற்ற பெரும் புரட்சி உடனடி காரணம் இராணுவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட என்ஃபீல்டு ரக துப்பாக்கி. 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சி முதன்முதலாக தோன்றிய இடம் எதுனா பராக்பூர். பெரும் புரட்சியை வெளிப்படையாக நடைபெற்ற முதல் இடம் மீரட். 1857ஆம் ஆண்டு புரட்சியின் மையமாக விளங்கிய இடம் டெல்லி. மத்திய இந்தியாவில் புரட்சியை வழிநடத்தியவர் ராணி லட்சுமிபாய். மத்திய இந்தியாவில் ஜான்சி ராணி தோற்கடித்தவர் ஹக்ரோஸ். 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சியின் போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யாருன்னா கானிங் பிரபு. 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சி டெல்லியை மீட்ட ஆங்கிலேயர்னா நிக்கல்சன்.
1857 ஆண்டு பெரும் புரட்சியின் போது கான்பூரை கைப்பற்றிய ஆங்கிலேயர் யாருன்னா கேம்பல், சர் காலின் கேம்பல். அதே மாதிரி 1857 ஆண்டு பெரும் புரட்சி கான்பூரில் வழிநடத்தியவர் நானா சாஹிப். 1857 ஆண்டு அயோத்தியில் பெரும் புரட்சியை வழிநடத்தியவர் யாருன்னா பேகம் ஹஸ்ரத் மஹால். விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1858. 1857 ஆண்டு பெரும் புரட்சிக்கு பிறகு கவர்னர் ஜெனரல் என்று அழைக்கப்பட்டவர் வைசிராய் அழைக்கப்பட்டார். கவர்னர் ஜெனரல் எவ்வாறு அழைக்கப்பட்டாங்கன்னா வைசிராய்னு அழைக்கப்பட்டாங்க. 1857 ஆண்டு பெரும் புரட்சியை ஒரு திட்டமிடப்பட்ட தேசிய சுதந்திர போர் என விவரித்தவர் சவார்கர். 1857 ஆண்டு பெரும் புரட்சியின் தலைவர்களில் மிகச்சிறந்தவர் யாருன்னா ராணி லட்சுமி பாய். அதுக்கடுத்து 10th தேசியம் காந்திய காலகட்டம். தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களின் சமூக உரிமைகளுக்காக காந்தியடிகள் எத்தனை ஆண்டுகள் போராடினார்? 20 ஆண்டுகள் போராடினாராம். மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு திரும்பிய ஆண்டு 1915. மகாத்மா காந்தியடிகள் சுதந்திர போராட்டத்திற்கு இந்தியாவில் அறிமுகம் செய்த வழிமுறைனா சத்தியாகிரகம் தான். காந்தியடிகள் எப்பொழுது எங்கு பிறந்தார்? 1869 அக்டோபர் 2 குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் என்னும் ஊரில் பிறந்தார். காந்தியடிகளின் தந்தை எங்கு பணிந்தார்? போர்பந்தர் மற்றும் ராஜ்கோட் திவான். காந்தியடிகள் தாயார் பெயர் புத்லிபாய். காந்தியடிகள் சட்டம் பயில்வதற்காக எந்த ஆண்டு இங்கிலாந்து சென்றார்? 1888. காந்தியடிகள் வழக்கறிஞர் பட்டம் பெற்ற ஆண்டு 1891.